வாங்க நண்பா, இது உங்கள் டெக்கி தமிழன். கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணது எப்படி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரியல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏதாவது அனிமல் பிளான்ஸ் இல்லைனா ப்ராடக்டோட நேம் இல்லைனா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியலன்னா உங்களுக்கு கூகுள் லென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் லென்ஸோட முக்கியமான ஃபீச்சரே பார்த்திங்கன்னா இதுதான். கூகுள் அசிஸ்டன்ஸ் மூலமாக கூகுள் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே கூகுள்னு சொன்ன உடனே உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாட்டம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் ஐகான் தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா உங்களுக்கு கூகுள் லென்ஸ் கேமரா ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த கேமராவை நான் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் நான் அந்த ப்ராடக்டை கேப்சர் பண்ண போகிறேன். அதோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ நான் யார்ட்லி சோப்பில் என்னோடய கேமரா ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் உள்ள நேம்ஸ் இது கேப்சர் பண்ணுது. நேம்ஸ் அப்புறமா அந்த பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேப்சர் பண்ணுது. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே அந்த ப்ராடக்டோட நேம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இதே மாதிரி நம்ம இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஜான்சன் பேபி சோப். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ஓகே. இப்போ இது இந்த ஆல்ஃபாபெட்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது. இதே இது நம்ம இன்னொன்று இது பார்ப்போம். அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ளதுனா ஆல்ஃபாபெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அது நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது ஆக்சுவலாக பெல்ட் பார்ப்போம். இதோட ரிசல்ட் ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆல்ஃபாபெட்ஸும் இல்லை. நார்மலாக இப்போ நீங்கள் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கேப்சர் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பெல்ட்டுன்னு அதுக்கு நல்லா தெரியுது. ஓகே சூப்பர். திரும்பியும் இன்னொன்று தடவை நம்ம எடுத்து பார்ப்போம். குட். பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் நான் கூகுள் லென்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் கூகுள் அசிஸ்டன்ஸ் மூலமாக தான் நான் இந்த கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணேன். இதுக்கு நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஓகே கூகுள்னு சொன்னால் போதும், உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா உங்களோட வாய்ஸ் கூகுள் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு தடவை கூகுள் அசிஸ்டன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட வாய்ஸ் அதுக்கு நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் ஓகே கூகுள் சொன்னீங்கன்னா அந்த கூகுள் அசிஸ்டன்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.